தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் முன்மதியுடையவர்களாக நம்முடைய வாழ்வில் செயல்படுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்வில் பல பேர் விடுமுறைகளுக்கு திட்டமிடுகின்றது போல வாழ்க்கை பயணத்திற்கு ஒருபோதும் திட்டமிடுவதில்லை என்று கேன்ஃபீல்ட் என்கின்ற மனிதரானவர் குறிப்பிடுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை திட்டமிட்டு அணுகுகின்றவர்களாகவும் முன்மதியோடு நாம் செயல்படுகின்றவர்களாகவும் இருக்க வர வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து இணைவோம். இந்த திருப்பலியானது மேரி ஜோஸ் குடும்பத்தினர் நன்றியாகவும் பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் உடல் நல வேண்டியும் சகாய மேரி தாஸ் தமியான் மேரி ஆண்மையிலை பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் பெற வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வழியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனம் வருந்தி எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. செபிப்போமாக. இரக்கம் மிகுந்த எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம்மருளால் மட்டுமே அந்த பணியை தகுந்த முறையில் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து வந்துள்ளோம். எனவே உம்முடைய அருள்வாக்காலும் அருட்சாதனத்தாலும் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அருளும். அந்த விசுவாசத்தினால் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எதிர்கொள்ளும் தடைகளை மேற்கொண்டு நீர் வாக்களிக்கும் வாழ்வை பெற்றுக்கொள்ள விரைந்து செல்வோமாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும்
எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன். நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால் தான் அவ்வாறு எழுதினேன். அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாகிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டிக் கொள்ள இடம் உண்டு. பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அருள் அடையாளங்கள் அருள் செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றை தவிர வேறெதை பற்றியும் பேச நான் துணிய மாட்டேன். இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிரைக்கும் மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன். கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது. ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டியெழுப்ப நான் விரும்பவில்லை. ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரோ அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளையும் பழனாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார்.
பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உன் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. காணிக்கை பாடல். மனித அப்பத்தை முக்க போடிக்கணும். இதை எங்களுக்கு வாழ்வெடுத்து மாறும் இறைவனை நின்று வாழ்த்த பெறுவார். வாழ்வை புடமேட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. புதிரான வாழ்வே எதிரான காலை, புதிரான வாழ்வே ரசத்தை வச்சு கொண்டும் திராட்சை கொடி மணி இந்த ரசத்தை முக கொடுக்கின்றோம். இதை ஆன்மபரமாக மாறும் இறைவன் என்று வாழ்க்கை பெறுவாராக. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், அறிவோடு சேர்ப்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. வானக தந்தை இறைவா, நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை தூய புனித பலியாகவும் திருமுன் எழுவதாக. இது எங்களுக்கு உம்முடைய முழுமையான இரக்கத்தை பெற்று தந்து எங்களை வாழ்விக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஏற்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பேரன்பினால் நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும்
உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே எமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூலகில் தேவனாகிய ஆண்டவர், வானம் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தை, இந்த பலியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் கண்டு ஜெபிக்கவிருக்கின்றவருடைய மக்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இந்த பலியின் வழியாய் நீர்தாமே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மில் மகிழ்ந்திருக்கின்ற மக்களாக மாற்றேறல உண்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை வென்று ஆடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களையும் பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். ஆண்டவரே கிறிஸ்துவின் திருவள்ளுவதாக ஆண்டவராக கிறிஸ்துவ நாங்கள் வருவிறக்கத்தாலே சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கிழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். தலைவரை நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மாவும் கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தன்மை காத்து இல்லாமல் விழிப்பதாக. ஆமென். என்
இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் நாயன் மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. நண்பனுக்காய் தரும் உயிர் தியாகம் மிஞ்சும் நட்பெறவும் உள்ளதோ. என் நண்பர் இயேசு சிலுவையில் மரித்து என்னை காத்தார் என சொல்லவோ. நண்பனுக்காய் தரும் உயிர் தியாகம் மிஞ்சும் நட்பெறவும் உள்ளதோ. என் நண்பர் இயேசு சிலுவையில் மரித்து என்னை காத்தார் என சொல்லவோ. என்னை காத்தார் என சொல்லவோ. என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது.
ஜெனீவா வில்லியனூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க உமது வார்த்தை அறிவிக்கப்பட நலர் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஓர் கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையை இறைவா, வாழ்வுக்கு வழிகாட்டும் வார்த்தையிலும் நிறை மகிழ்ச்சி அளிக்கும் விருந்திலும் உம்மை சந்திக்க அருள் கூர்ந்தமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோ. நீர் காட்டும் பாதையில் நடந்து நீர் வாக்களிக்கும் நிறை மகிழ்ச்சி இப்பொழுதை முன் சுவைக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. விசுவாசிகளின் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். நாம் அச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. வாழ்ந்த தங்களுக்கு ஆசிரியப்பட்டவனே, சிந்தனையாகி இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே, ஆசிரியப்பட்டவனே, சிந்தனையாகி இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே, வாழ்ந்த கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனே, உடைத்துறை சிந்தனையாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அருளறிந்த மரியே வாழ்ந்த கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனே, உடைத்துறை சிந்தனையாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அருளறிந்த மரியே வாழ்ந்த கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனே, உடைத்துறை சிந்தனையாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அருளறிந்த மரியே வாழ்ந்த கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனே, உடைத்துறை சிந்தனையாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, மரியே வாழ்ந்த கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனே, உடைத்துறை சிந்தனையாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, மரியே வாழ்ந்த கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனே, உடைத்துறை சிந்தனையாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அருளறிந்த மரியே வாழ்ந்த கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனே, உடைத்துறை சிந்தனையாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அருளறிந்த மரியே வாழ்ந்த கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனே, உடைத்துறை சிந்தனையாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, சிந்தனையாகி
மகனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. தலைமார் நீரோடையை ஆழமாய் நாடுதல் போல் இறைவாயில் நெஞ்சம் மறவாது உண்மை, இறைவாயில் நெஞ்சம் மறவாது உண்மை, ஏங்கியே நாடியே வருகின்றது உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டடைந்தது. உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டடைந்தது. இறைவா உன்னை என்று நான் காண்பேன், இறைவா உன்னை என்று நான் காண்பேன், தண்ணீரே எந்தன் உணவானது தலைமானீரோடையே ஆழமாய் நாடுதல் போல் இறைவாயில் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாயில் நெஞ்சம் மறவாது உன்னை, ஏங்கியே நாடியே வருகின்றது. மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் எழுப்பத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே